கெனரா HSBC பென்ஷன் ஃபார் லைஃப் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரிட்டையர்மெண்ட்க்கு இது லாங் டேர்ம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? வாங்க இந்த வீடியோல ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா தெரிஞ்சுப்போம். ஹாய், வெல்கம் டு holistic-investment.in. ஸோ இந்த பாலிசியை பத்தின அனலைசிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு இண்டிவிஜுவல் நான் லிங்க் நான் பார் ஜெனரல் annuity பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் annuity ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு உங்க ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி. அண்ட் கேரண்டீட் லைஃப் டைம் இன்கம் டைரக்ட்லி உங்க பேங்க் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்றாங்க. அண்ட் நீங்க இல்லை உங்க ஸ்பவுஸ் வாழ்ற வரைக்கும் உங்க ஆப்ஷன் பொறுத்து ரெகுலர் பே அவுட்ஸ் ரிசீவ் பண்ற சாய்ஸ் இருக்கு. அண்ட் நீங்க எய்தர் இமீடியட் இல்லைன்னா டிஃபர்ட் annuity ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் உங்க பாசிங்க்கு அப்புறம் கொடுக்கறதுனால உங்க ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியுமே உங்க கொடுக்குறாங்க. அண்ட் பே அவுட்டோட ஃப்ரீக்வன்சியுமே உங்க ஃபிளெக்சிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி இல்ல மந்த்லி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அவங்களுடைய ரிவர்ஸ் மார்ட்கேஜ் ஸ்கீம்ஸ் கீழே இருக்கிற annuity கமிட்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்றதுக்குமே இது சூட்டபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல annuity பிளான் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இமீடியட் லைஃப் annuity சிங்கிள் லைஃப், நம்பர் 2 இமீடியட் லைஃப் annuity வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் ஃபார் சிங்கிள் லைஃப், நம்பர் 3 இமீடியட் லைஃப் annuity வித் ரிட்டர்ன் ஆஃப் பேலன்ஸ் பர்ச்சேஸ் பிரைஸ் ஃபார் சிங்கிள் லைஃப், நம்பர் 4 இமீடியட் லைஃப் annuity with return of purchase price on critical illness or accidental, total and permanent disability or death for single life. Option 5 immediate joint life annuity with return of purchase price. Number 6 deferred life annuity with return of purchase price for single life. Number 7 NPS family income. So இந்த ஆப்ஷன் NPS சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டுமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 7 ஆப்ஷன்ஸ் கீழேயுமே சர்வைவல் பெனிஃபிட் அதாவது annuity, டெத் பெனிஃபிட் இருக்கு. அண்ட் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பிளான் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெனிஃபிட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். மெச்சூரிட்டி பெனிஃபிட் இந்த பாலிசியில் கிடையாது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த பாலிசி ப்ராஷரில் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இந்த பாலிசியோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் annuity பே அவுட்ஸ் வந்து ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் மூலயமா கிடைக்கும். அண்ட் கன்வீனியன்ட் ஒன் டைம் பேமெண்ட் பிளான் இந்த பாலிசி. annuity ரேட் ஒரு 1% இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் NPS சப்ஸ்கிரைபர் இல்லை எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு. லோன் ஃபெசிலிட்டி அண்ட் annuity ஆப்ஷன் 6 இருக்கு. ஸோ இது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சோசன் annuity ஆப்ஷன் இன்செப்ஷனுக்கு அப்புறமா சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது பாலிசி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க சூஸ் பண்ண ஆப்ஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் கிடைக்கிற annuity இன்கம் ஃபுல்லி டாக்ஸபிள். அண்ட் இதை சரண்டர் பண்ணணும்னா ஒன்லி அண்டர் ஸ்பெசிஃபிக் annuity ஆப்ஷன்ஸ் தான் அலோவ் பண்றாங்க. அண்ட் இதுல எந்த விதமான ஸ்டெப் அப் annuity ஆனுவலா கிடையாது, இன்ஃப்ளேஷனை கவுண்டர் பண்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இது மைண்ட்ல வச்சு தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கிறதுனால இதை பத்தின சில டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. சிங்கிள் இல்லை ஜாயிண்ட் annuity, இமீடியட் டிஃபர்ட் பே அவுட்ஸ். ஆனால் நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலுமே அந்த annuity அமௌண்ட்ன்றது டைம் ஆஃப் பர்ச்சேஸில் டிட்டர்மன் ஆகிறது தான். அதுக்கப்புறமா இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ஸோ எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வர ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு அன்அஃபெக்டடாக தான் இது இருக்கு. ஸோ அதனால தான் அவங்க பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க டேட்டா பேஸ் பண்ணி நம்ம இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR இப்போ அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு லாங் டேர்மில் இதில் வர ரிட்டர்ன் சஸ்டெயினபிளாக இருக்குமா இல்லையான்றதை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 60-year-old மேல் இந்த பாலிசியில் 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ஆப்ஷன் 2 இமீடியட் லைஃப் annuity வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் ஃபார் சிங்கிள் லைஃப் வாங்குறாரு. ஸோ ஆனுவல் annuity லைஃப்க்கு அவர் வந்து 1.55 lakhs வந்து ஆப்ட் பண்றாரு. இட் ஸ்டார்ட்ஸ் இமீடியட்லி. ஸோ இப்போ லைஃப்க்குன்றப்ப லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு 85 years நம்ம அசியூம் பண்ணா கூட பர்ச்சேஸ் பிரைஸ் அந்த ஏஜ்ல வந்து நாமினிக்கு ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ கேஷ் ஃப்ளோ பேஸ் பண்ணி நம்ம IRR கால்குலேட் பண்ணோம்னா 6.11% வருது மெச்சூரிட்டி கால்குலேட்டர்ல. ஸோ இந்த பாலிசி ஒரு ஸ்டெடி இன்கம் ஸ்ட்ரீம் டியூரிங் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாலுமே இதுல சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இன்வெஸ்டட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லாக்டன் ஆயிடுறதுனால லிக்விடிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அண்ட் annuity ஃபிக்ஸடா இருக்கு த்ரூ அவுட் லைஃப். இதுவுமே நம்ம இன்ஃப்ளேஷனுக்கு வல்னரபிள் ஆக்கிடுது. ஸோ இன் சம்மரி இது மாடரேட் ரிட்டர்ன் கொடுத்தாலுமே இதுல இருக்க ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் லேக் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு லாங் டேர்ம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அண்ட் இதே மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் கொடுக்குற மாதிரி நிறைய அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆக்சுவலி annuity பிளான்ஸ்க்கு மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ஆப்ஷன்ஸ்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் கிரேட்டர் லிக்விடிட்டி இந்த பாலிசியோடவே நம்மளுக்கு கிடைக்கும். லைக் அந்த
அந்த மாதிரி சில ஃபிக்ஸட் இன்கம் ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட். இதுல 6 to 7% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஃப்ரம் பேங்க்ஸ். நம்மளுக்கு கேரண்டீட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு ஃபிக்ஸட் டென்யூர்ல கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS. இது ஒரு கவர்மெண்ட் பேக் ஸ்கீம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்காகவே டிசைன் பண்ணப்பட்டது. நம்மளுக்கு ரெகுலர் இன்ட்ரெஸ்ட் பே அவுட்ஸ் இதுல கொடுக்குறாங்க. அண்ட் RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் பார்த்தீங்கன்னா ஆனுவலி 8.05% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம ரிட்டர்ன்ஸ். அண்ட் இது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் அப்படின்றதுனால இதுல இன்ட்ரெஸ்ட் லிங்க் வந்து நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் NSC ரேட்டோட லிங்க்ட் ஆயிருக்கு. இது ஒரு கவர்மெண்ட் இஷ்யூட் பாண்ட். நம்மளுக்கு ஆஃபர்ஸ் பை ஆனுவல் பே அவுட். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபிக்ஸட் கேஷ் பே அவுட் ரெகுலர் இன்டர்வல்லையுமே கொடுத்தாலுமே நம்மளுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் இல்லை. லிக்விடிட்டி இருக்கு, கொஞ்சம் நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இருந்தாலுமே கனரா பாலிசியை விட இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் இதுலையுமே இல்லை. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஈக்விட்டியை இன்கார்பரேட் பண்ணி நம்ம ரிட்டர்ன்ஸையும் பர்ச்சேசிங் பவரை ப்ரிசர்வ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கனரா HSBC பென்ஷன் ஃபார் லைஃப் எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ண அதே சேம் 25 lakh கார்பஸை தான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஈக்விட்டியோட பிளெண்ட் பண்ணி ஒரு லாங் டேர்ம்ல சஸ்டெயினபிளா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 25 lakhsல 15 lakhs ஈக்விட்டிக்கு அலோகேட் பண்றோம். இது வெல்த் கிரியேஷன் எய்ம் பண்ணி அலோகேட் பண்றோம் வித் அஸ்யூம் 12% ரிட்டர்ன். அண்ட் நெக்ஸ்ட் 10 lakhs டெப்ட்க்கு அலோகேட் பண்றோம் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெகுலர் இன்கம்காக வித் அஸ்யூம் 6% ரிட்டர்ன். இனிஷியலா நம்மளுடைய ஆனுவல் வித்ட்ராவல் கனரா பிளானோட மேட்ச் ஆகிறதுக்காக 1.55 lakhs நம்ம வந்து வித்ட்ரா பண்றோம். and every 5 years in 6% increase ஓட withdraw பண்ண ஆரம்பிக்கிறோம். so inflation counter பண்ற மாதிரி. so portfolioவை every 5 yearsக்கு நம்ம ரீபேலன்ஸ் பண்றோம். எப்படின்னா ஈக்விட்டில கிடைக்கிற கெயின்ஸை வந்து டெப் போர்ஷனுக்கு ரெப்ளனிஷ் பண்றதுக்காக ஷிஃப்ட் பண்றோம். so then full shift வந்து டெப்க்கு 871ல பண்றோம். so நம்ம போர்ட்ஃபோலியோவை லேட்டர் இயர்ஸ்ல மார்க்கெட் வாலட்டாலிட்டில இருந்து செக்யூர் பண்றதுக்காக. so by age 85 இந்த அப்ரோச் நம்மளுக்கு ஒரு சர்ப்ளஸ் கார்பஸ் ஆஃப் 45 lakhs withdrawal பண்ணியுமே இந்த அளவுக்கு நம்ம கிட்ட கையில இருக்கும். so it far exceeds the 25 lakh return of premium offered by Canara policy. so இந்த ஸ்ட்ராட்டஜில எப்படி ஒரு 60:40 ரேஷியோல ஈக்விட்டி டு டெப்ட் அலோகேஷன் பீரியாடிக் ரீபேலன்சிங்கோட கம்பைன் பண்ணும்போது எப்படி ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியுது அண்ட் நம்ம லைஃப் டைம்க்கே அவுட்லிவ் பண்ற மாதிரி ஒரு கார்பஸையும் ஜென்ரேட் பண்ண முடியுதுன்றதை இந்த ஸ்ட்ராட்டஜி ஹைலைட் பண்ணி காட்டுது. ஒரு இண்டிவிஜுவல் ப்ரெஃபரன்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் ஏற்ற மாதிரி இந்த எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜியை நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணலாம். ஸோ நீங்க இன்னும் ஒரு ஃப்ளெக்சிபிளான அண்ட் ரிவார்டிங் ரிட்டையர்மெண்ட் பிளானை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு. ஃபைனல் வெர்டிக்ட் என்ன? கனரா HSBC பென்ஷன் ஃபார் லைஃப் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்திருந்தாலும் அப்பீலிங்கா இருந்தாலுமே நம்மளுக்கு லைஃப் டைம் இன்கம்ன்றது ஒரு கீ பெனிஃபிட் தான். பட் அது மட்டும் ஒரு சோல் டிசைடிங் ஃபேக்டரா வச்சு ஒரு பாலிசியை நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா டீப்பர் அனலைசிஸ் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, இந்த பாலிசிலேயே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ட்ரெடிஷனல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்டோட ஜென்ரலி லோவரா தான் இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ண இது லெஸ் சூட்டபிளான ஒரு ஆப்ஷன் தான். அண்ட் இதுல ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. இந்த பிளானோட பிக்கஸ்ட் டிராபேக்கே இதுல இருக்கிற லேக் ஆஃப் லிக்விடிட்டி அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் தான். இது ஃபிக்ஸட் பே அவுட்ஸ் ஓவர் டைம் அதோட ரியல் வேல்யூவை ரெடியூஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ரிட்டையர்மெண்ட்ல இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்றதுக்கு ஈக்விட்டி உங்க போர்ட்ஃபோலியோல இன்கார்பரேட் பண்றது ரொம்ப குரூஷியல். முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி டைவர்சிஃபை பண்ணுங்க அண்ட் ரீபேலன்சிங் உங்களுடைய பர்சனல் ரிஸ்க் டாலரன்ஸ் படி இது ரெண்டுத்தையுமே பண்ணீங்கனாலே உங்களுடைய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை ரிட்டையர்மெண்ட்ல நீங்க என்ஹான்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.